சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் இன்று மோத உள்ள நிலையில் போட்டியை காண சென்னை மெரினா மற்றும் பெசநகர் கடற்கரைகளில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன். ராமச்சந்திரன், வணக்கம். என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? கள தகவல்கள். வணக்கம். மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கான இறுதிப் போட்டி இன்னும் சில நிமிடங்களில் துவங்க உள்ளது. குறிப்பாக இந்த போட்டியை காண்பதற்காக சென்னையில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற கடற்கரை தளங்களாக இருக்கக்கூடிய பெசநகர் மற்றும் மெரினாவில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பாக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 30 அடி நீளத்திற்கு பெரிய அகண்ட திரை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இந்த போட்டியை நேரலையில் இங்கு ஒளிபரப்பு செய்யப்படும். இந்த போட்டியை காண்பதற்காக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் இங்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சரியாக 2 மணிக்கு டாஸ் ஆனது போடப்பட்டு 2:30 மணிக்கு விளையாட்டு துவங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை காண்பதற்காக என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா Be the boss. வெயிலையும் பொருட்படுத்தாமல் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஏராளமான ரசிகர்கள் தற்பொழுது மெரினா கடற்கரை நோக்கி வந்த வண்ணம் உள்ளனர். அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? அவருடைய நேரடியாக கேட்போம். வணக்கம், இன்றைய போட்டியில் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? எந்த அளவுக்கு போட்டி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கப்பா? கண்டிப்பாக இது ஒரு பெரிய இறுதிப் போட்டியாக இருக்கும். இந்தியாவும் நியூசிலாண்டும் 2 டீமும் பெரிய டீம் தான். 2 பேரும் ஈக்குவலாக பேலன்சிங்கான இருக்க டீமு. ஸோ விறுவிறுப்பு பஞ்சம் இருக்காது. கண்டிப்பாக இன்றைக்கி இந்தியாவோட கைகள் தான் ஓங்கன்ற பெரிய நம்பிக்கை இருக்குது. அதுவும் முக்கியமாக விராட் கோலி, ரோஹித் சர்மா அவங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த கோப்பையை வென்றால் உலகக்கோப்பை, T20 உலகக்கோப்பை, சாம்பியன்ஸ் கோப்பை 3 கோப்பையும் 2 முறை வென்ற ஒரே அணியாக இன்று இந்தியா சரித்திர படைக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, இந்திய அணி டாஸ் வின் பண்ணால் எதை சூஸ் பண்ணு நீங்கள் நினைக்கிறீங்கப்பா? பேட்டிங்கா பவுலிங்கா எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? இந்தியா அணி டாஸ் சூஸ் பண்ணால் பவுலிங் எடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். ஏன்னா இது வந்து ட்ரை பிச். ட்ரை பிச்சில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது ஒரு 260 to 270 வரதே ரொம்ப கஷ்டம். ஸ்பின்னர்ஸோட விளையாட்டு இந்த வாட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பவுலிங் சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி யோசிக்கிறேன். ஓகே, நீங்கள் இன்றைக்கி யாரோட போட்டியை ரொம்ப எதிர்பார்த்து வந்திருக்கீங்கப்பா? நான் வந்து சென்னையை சேர்ந்த வருண் சக்கரவர்த்தியோட போட்டி தான் இருப்பேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து அவர் தான் வந்து பெருமை சேர்க்குறான்னு நான் நினைக்கிறேன். சரி, வருண் சக்கரவர்த்தி தான் ரொம்ப எதிர்பார்க்கும். ஓகே, மற்றொரு ரசிகருக்கு அவர்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் வீட்டில் டிவியில் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பெரிய திரையில் வந்து நண்பர்களோட பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த போட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குப்பா? இல்லை, அதை எப்படி ஷார்ட்டாக சொல்கிறதுனா, நம்ம வீட்டில் பார்க்குற ஃபீலும் இங்கே மக்களோட வந்து நம்ம நேஷன் சப்போர்ட் பண்ணி பார்க்குறது ரொம்ப அது ஒரு தனி ஃபீல்ஸ். அது எப்படி கிரவுண்டோட ஃபீல் தரும் நம்மளுக்கு. அது ஒரு ஆக்ரோஷமாக ஒரு விக்கெட்டுக்கு ஒரு ரன்ஸுக்கு ஆக்ரோஷன் பண்ணி, அதோடு இல்லாமல் அந்த இப்போ மக்களோட சேர்ந்து அந்த இந்தியா ட்ராஃபியை லிஃப்ட் பண்ணாங்க. அதோட பெரிய சந்தோஷம் ஒன்றும் இல்லைங்க இது இந்தியாவில். எல்லாரோட லாஸ்ட் மேட்ச் இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் பண்ணும்போது எப்படி பார்த்தீங்க அந்த மேட்ச்? எப்படி இருந்தது? பட்டாசு இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவீங்களா? எப்படி இந்த செலிப்ரேட் பண்ணுவீங்க ஒருவேளை இந்தியா வின் பண்ணால்? கண்டிப்பாக இந்தியா வின் பண்ணால் பட்டாசு இல்லாமல் எப்படி? நாங்கள் இந்தியா வின் பண்ணாலே மோஸ்ட்லி ஸ்ட்ரீட்ஸ்லேயே பட்டாசு வைப்பாங்க. அதுவும் மக்கள் இங்கே ஃபுல்லாக இருக்கும் போது எல்லா இடத்துலையும் பட்டாசு தான் வெடிக்கும். பாகிஸ்தான் மேட்ச் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு க்ளோஸாக போகல. பட் இந்தியா வின் ஆனதே அது பெரிய சந்தோஷம். இது ஃபைனல்ஸ் வேறு சொல்லவா வேணும். இந்தியா வின் ஆச்சுன்னா அதோட பெரிய சந்தோஷம் உலகத்துக்கே இங்கே எதுவுமே இல்லைங்க. நிச்சயமாக மிகுந்த எதிர்பார்ப்புடைய ரசிகர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். சரியாக 2 மணிக்கு டாஸ் போடப்பட்டு 2:30 மணிக்கு விளையாட்டு துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. இங்கு பொதுமக்கள் இருந்து அமர்வதற்காக தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் அதிக அளவில் வருவதால் என்பதால் இங்கு குப்பை தொட்டிகள் ஆங்காங்கே நிறுவப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பிற்காக காவலர்களும் இங்கு கொண்டு வந்து அமர்த்தப்பட்டுள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் வருவதால் அவர்களுக்கு குடிப்பதற்காக குடிநீரும் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு ஏற்பாடுகளுடன் மிகுந்த எதிர்பார்ப்பு கூட இன்று நடக்கக்கூடிய இந்த இறுதிப் போட்டியை காண்பதற்காக ஏராளமான ரசிகர்கள் தற்பொழுது பெசன்ட் நகர் மற்றும் மெரினா கடற்கரை நோக்கி வந்த வண்ணம் உள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன்.